Hey guys, welcome back. This is Venkat from Acprotech. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஏஐ. ஸ்ப்ரிங் ஏஐன்றது ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் வந்து ஸ்ப்ரிங் ஏஐ. ஏன்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, லைக் ஸ்ப்ரிங் பூட், ஸ்ப்ரிங் க்ளவுட், ஸ்ப்ரிங் டேட்டா. அதில் வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஏஐ. இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்குன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாவா டெவலப்பராக இருந்தால் ஆப்வியஸாக அந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா, அட்லீஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஏன்னா இது ரியல் டைமில் இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்டே இல்லாமல் இருக்குது, லைக் கரெக்டாக. ஏன்னா ஐ மீன் ஜாவா டெவலப்பராக இருந்தீங்கன்னா ஜாவாக்கு ஒரு ஒரு லைக் பாப்புலரான ஃப்ரேம் ஒர்க்குன்றது ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் தான். நிறைய இடத்துல ரியல் டைமில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வைடா. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஏஐ ஆப்வியஸாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுது, அடுத்த லெவலுக்கு போகுதுன்னா இட் ஹேஸ் டு சப்போர்ட் த நியூ டெக்னாலஜி விச் இஸ் கமிங் இன் த ரியல் டைம். ஓகேவா? அப்படி தான் ஒன் ஆஃப் த டெக்னாலஜி தான் GENAI. நம்ம லாஸ்ட் வீடியோவில் GENAIனா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ GENAIனா லைக் ஆப்வியஸாக நம்ம நிறைய மாடல்ஸ் டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த மாடல்ஸோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதுக்கு ஆப்வியஸாக நம்ம என்ன ஃப்ரேம் ஒர்க் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுதான் அந்த ஸ்ப்ரிங் ஏஐன்றது. நம்ம ஸ்ப்ரிங் ஏஐயில் என்னென்ன இருக்குன்றதை பற்றி நம்ம ஒரு ஓவர்வியூவில் பார்க்கலாம். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த டாக்குமெண்டேஷன் ஓவர்வியூ எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஸ்ப்ரிங் ஏஐயில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இருக்குது, அதை நம்ம வச்சு எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்ப்ரிங்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரிலையபிள் ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? ரியல் டைமில் ரொம்ப பாப்புலராக ரிலையபிளாக இப்போ வரைக்கும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க்குன்றது தான் ஸ்ப்ரிங். அது வந்து மெயினாக வைடாக பாப்புலராக யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஜாவா. ஈவன் தெர் இஸ் அ சப்போர்ட் ஃபார் காட்லின் அண்ட் குரூவி. பட் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜாவா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ரிங் ஏஐ வந்தது ஒரு பெனிஃபிட் தான். ஏன் கேட்டிங்கன்னா இப்போ ரியல் டைமில் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, லைக் லேங் செயின் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்குது. கரெக்டுங்களா? இதெல்லாம் பைத்தானில் வருது. இப்போ பைத்தான் ஃப்ரேம் ஒர்க் என்ன ஆகுனா, நீங்கள் பைத்தான் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி பைத்தான் லாங்குவேஜ் தெரிஞ்சு அந்த லாங்குவேஜை வச்சு அதில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு GENAI அப்ளிகேஷன்ஸோ LLM ஆப்ஸ் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். கரெக்டுங்களா? இப்போ ஒரு LLMோட இன்ட்ராக்ட் பண்ணணும், அந்த மாடல் கொடுக்குற ரெஸ்பான்ஸை வந்து நீங்கள் வாங்கணும், அதேமாதிரி அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் இப்போ லேங் செயின்ற மாதிரி ஒரு சில ஃப்ரேம் ஒர்க்கில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அகைன் யூ ஹவ் டு டிபெண்ட் ஆன் த பைத்தன் லாங்குவேஜ் அண்ட் தர் இஸ் அ லைப்ரரிஸ் ஆல்சோ யூ ஹவ் டு டிபெண்ட் ஆன். ஸோ இப்போ சம் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தேர் ஆல்ரெடி வெல் நோன் அண்ட் வெல் எஸ்டாப்ளிஷ் ஆன் சம் ஆஃப் த லாங்குவேஜ் லைக் ஜாவா. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளியர் பிக்சரே இருக்கும் ஜாவாவில். இப்போ அவங்க வந்து அகைன் தே ஹவ் டு லேர்ன் நியூ லாங்குவேஜ் லைக் பைத்தான் அண்ட் தே ஹவ் டு லேர்ன் த நியூ ஃப்ரேம் ஒர்க் லைக் லேங் செயின் அண்ட் ஆல். கரெக்ட்? அந்த மாதிரி இல்லாமல் இப்போ எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் லைக் ஸ்ப்ரிங்லாம் வந்து ரிலேபிள் ஃப்ரேம் ஒர்க் தான். கரெக்டாக? அது ஆல்ரெடி நிறைய ஃபீச்சர் சப்போர்ட் பண்ணுது. அதில் ஸ்ப்ரிங் ஏஐ ஃபீச்சர் கொண்டு வந்தால் இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஓவரால் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஆன் இட். அண்ட் இஃப் தே வாண்ட் டு ஆன்போர்ட் த ஸ்ப்ரிங் ஏஐ which means like AI features into their application, they can easily onboarded, right? ஏன்னா ஸ்ப்ரிங் ஆல்ரெடி நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது. நம்ம ஸ்ப்ரிங் ஏஐயும் ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக சேர்த்தோம்னா உங்கள் அப்ளிகேஷனில் ஆல்ரெடி நீங்கள் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் ஏஐ ஈஸியாக ஆட் பண்ணிக்கிற முடியும். அதேமாதிரி ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி நம்ம எப்போ வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு அது ஈஸியாக கம்பேட்டபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? அதுதான் இதோட ஐடியாவே. ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த லைக் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி கேம் சேஞ்சர் இன் அப்கமிங் ஃபியூச்சர். ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து ரிலீஸ் ஒரு பீட்டா வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக டைம் எடுக்கும். ஒன்ஸ் இட் காட் ஸ்டேபிள் தென் இட் வில் பி லைக் ஆப்வியஸ்லி ஓவரால் ஜாவா டெவலப்பர், ரைட்? அவங்களுக்கு வந்து ஒரு ஜாவா டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஒரு ரியல் கேம் சேஞ்சராகவே இருக்கும். ஓகேவா? ஈஸிலி தே கேன் integrate and they can adopt any AI functionalities or features. ஓகேவா? ஸோ இப்போ நான் டாக்குமெண்டேஷன் காட்டுறேன், லைக் ஸ்ப்ரிங் ஏஐ என்ன பண்ண போகுது, ஏன்னா நம்ம என்ன மாதிரி அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஏஐ ரிலேட்டடான அப்ளிகேஷன் எதாவது க்ரியேட் பண்ண போகிறோம், ஒரு ஆப்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும் ஏஐ அப்படின்றது ஒரு கொஷின் இருக்குது. கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு அந்த கொஷின் அட்ரஸ் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு. ஸோ தென் ஐ வில் ஸ்டார்ட் டு அட்ரஸ் ஒன் பை ஒன் த கொஷின்ஸ் விச் எவர் இஸ் கமிங் இன் யுவர் மைண்ட். ஓகேவா? ஸோ லெட் மீ ஷோ யூ. இங்கே இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஐஓ. லைக் இங்கே ஸ்ப்ரிங் ஐஓ போனீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். மேபி ஐ கேன் ரிமூவ் திஸ். இதுதான் ஸ்ப்ரிங்கோட சைட். ஓகேவா? இந்த ஸ்ப்ரிங்கோட சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஹியர் அண்ட் தேர் இருக்குது. கரெக்டாக? இப்போ நீங்கள் மேலே போனீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இப்போ ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஓவர்வியூன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும். ஸ்ப்ரிங் பூட், ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க், ஸ்ப்ரிங் டேட்டா, ஸ்ப்ரிங் க்ளவுட், இதெல்லாமே ஒவ்வொரு யூஸ் கேஸ்க்கும் ஒவ்வொரு விதமான ப்ராஜெக்ட்ஸ். அதில் நிறையா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி இருக்குது. ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஒன் ஸ்ப்ரிங் செஷன், லாட் ஆஃப் திங்ஸ் அது. நம்ம ஃபோக்கஸ் என்னென்னா ஸ்ப்ரிங் ஏஐ. இப்போ கீழே வந்தோம்னா வேர் இட் இஸ் ஸ்ப்ரிங் ஏஐ. ஹியர் ஸ்ப்ரிங் ஏஐ. இப்போ ஸ்ப்ரிங் ஏஐ நான் கிளிக் பண்ணேன்னா
இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ப்ராஜெக்ட்ஸ் வந்துருச்சு. ஸ்ப்ரிங் ஏன்னு சொல்லிட்டு இது ஒரு ஓவர்வியூ ஓகேங்களா. இந்த ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு டயக்ராம் போட்டிருக்காங்க. இந்த டயக்ராமில் ஒரு ஆக்சுவலாக முக்கியமான ஒரு மீனிங் இருக்குது. என்ன மீனிங் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ரிலேட்டடான அப்ளிகேஷன் இப்போ ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு வர ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷுட் ஐ நோ எவ்ரி திங் ரிலேட்டட் டு ஏஐ? நான் வந்து ரிலேட்டடான அல்காரிதம் எதுவும் படிக்கல, நிறையா கான்செப்ட்ஸ் எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு ஜாவா டெவலப்பர், ஒரு பேக் அண்ட் டெவலப்பர். எனக்கு வந்து கிரெட் ஆப்ரேஷன் தெரியும். பேக் அண்டில் நிறையா கொரிஸ் எழுதியிருக்கேன், நிறையா ரியல் டைமில் யூஸ் கேஸ் சால்வ் பண்ணியிருக்கேன், ஈவன் அப்லோட் எழுதியிருக்கேன், டவுன்லோட் எழுதியிருக்கேன், அந்த மாதிரி நிறையா இருக்கும். பட் நான் எப்படி ஏஐ இன்டெகிரேட் பண்ணுறது, நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஏஐ? இதுக்கு நான் தனியாக உட்காந்து ஏஐ ஃபுல்லாக படிக்கணுமா, படிச்சுட்டு தான் நான் வர முடியுமான்னு கேட்டால் தட் இஸ் நாட் த கேஸ். GENAI எப்போ வந்துச்சோ இந்த கான்செப்டவே கொஞ்சம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிருச்சு, இந்த மைண்ட் செட்டவே. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா இப்போ ஒரு 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 அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும்னா ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு சில அல்காரிதம் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாங்க. அந்த அல்காரிதம் தெரிஞ்சால் தான் அந்த பர்டிகுலர் யூஸ் கேஸ்க்கு அந்த அல்காரிதம் வச்சு சால்வ் பண்ண முடியும். கரெக்டாக. இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்க, அந்த ப்ராப்ளம் வந்து கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளமாக இருக்குது. நான் பிரித்து வச்சு ஒரு டேட்டா இருக்குது, ஒரு டேட்டா செட் இருக்குது. அந்த டேட்டா செட்டை ஒவ்வொரு கிளாஸிஃபையர்ஸாக பிரிக்கிறேன் தனித்தனியாகவும். இப்போ பிரித்து நான் அதை சால்வ் பண்ணணும்னா அந்த அல்காரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் என்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சிருந்தால் தான் நான் பண்ண முடியும். அன்டில் அன்லெஸ் ஐ டோன்ட் நோ தோஸ் அல்காரிதம்ஸ் ஐ கான்ட் ஏபிள் டு சால்வ் எனி ஆஃப் தி யூஸ் கேசஸ் ஃப்ரம் பெர்ஸ்பெக்டிவ். கரெக்டாக. இப்போ அந்த மாதிரி இருக்கப்ப ஆப்வியஸாக இது டஃப் தான். நீங்கள் வந்து அல்காரிதம்ஸ் லேர்ன் பண்ணணும், லேர்ன் பண்ணணும். பட் இங்கே என்ன பிரச்சனைனா, GENAI ஏன் இந்த மாதிரி ஒரு இதுவே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுச்சுன்னா, GENAI வந்து லைக் ப்ரீ ட்ரெயின்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ப்ரீ ட்ரெயின்டு ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிளாக் பாக்ஸ் விச் இஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்லி ட்ரைன்டு. ஓகேவா. இதில் நீங்கள் இஃப் யூ ஸ்டார்ட் டு ஆஸ்க் த கொஷின், வாட் எவர் இட் நோஸ், வாட் எவர் இட் லேர்ன்ட் ஃப்ரம் த நாலேஜ். ஓகே, லைக் வெப் இன்ஃபர்மேஷன் ஆர் எனி கோடு, எந்த கோட்லேருந்து லேர்ன் பண்ணிச்சு, எந்தெந்த இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிச்சோ அதை வச்சு உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு யூஸ் கேஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. ஓகேங்களா. அந்த பிடிஎஃப் ஃபைலில் பார்த்தீங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மேபி யூசர்ஸ் டேட்டா இருக்குது. யூசர்ஸ் டேட்டானா லைக் யூசர்ஸ் வந்து எப்பப்பெல்லாம் லாகின் பண்ணாங்க, எப்பப்பெல்லாம் வந்து லாக் அவுட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு செஷன் இன்ஃபர்மேஷன் இருக்குது பிடிஎஃப்ல. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ இந்த பிடிஎஃப்ல இன்ஃபர்மேஷனை எனக்கு சம்மரைஸ் பண்ணணும். லைக் எனக்கு வந்து எந்தெந்த யூசர்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக லாகின் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த யூசர்லாம் வந்து லாகின் ரொம்ப லைக் டைம் எடுத்திருக்கு, ரொம்ப செஷன் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கணுன்னா, ஒன் வே இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணி அதை இன்ஃபர்மேஷன்லாம் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரில் ஏதோ ஸ்ட்ரக்சரில் ஹவு வி கேன் ஏபிள் டு ப்ராசஸ் பை யூஸிங் த கோட் அப்படியெல்லாம் பண்ணி தான் நம்மளால் வந்து அந்த அவுட்புட்டே டெரைவ் பண்ண முடியும். கரெக்டாக. இதெல்லாம் பண்ணாமல் இந்த ஃபைலை மட்டும் நான் வந்து LLMட்ட கொடுத்துட்டேன். LLM இந்த சென்ஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் ChatGPTன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ChatGPT போர்ட்டலில் போய் நீங்கள் வந்து ஹாய் ஹவரியோன்னு அடிக்கிறீங்களா, அந்த மாதிரி நான் போய் கொடுத்துட்டேன். என்ன ஆகும், ChatGPT அந்த ஃபைலை எடுத்துகிட்டு நீங்கள் சொன்ன அந்த ஃபைலில் இருக்க மொத்தம் இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணி வச்சுக்கிறோம். ரீட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கொஷின் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அது என்ன பண்ணால் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா. ஆன்சர் இந்த சென்ஸ் இப்போ வந்து எந்த யூசர்ஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த பர்டிகுலர் செஷனில் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அது அந்த பிடிஎஃபை பேஸ் பண்ணி அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதலை. ஓகேவா. நான் ஜஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் இந்த சென்ஸ் நான் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் தான் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப் ஃபைலை ரீட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை என்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் எல்லாத்தையுமே ChatGPT பண்ணிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்ட்ராக்ஷன் தான், நான் லைக் ஐம் இன்ட்ராக்டிங் வித் த LLM மாடல்ஸ். கரெக்டாக. நான் மாடல்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். அந்த மாடல் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டு அது சம்திங் பிஹைண்ட் த சீன் சம்திங் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ ட்ரைன்டு. இப்போ நான் சொன்னது ஒரு பிடிஎஃப் வச்சு. இப்போ ஜென்ரலாக ஒரு கொஷின் கேட்கலான்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோ கேம்ஸ் ஏதாச்சும் பற்றி ஒரு கொஷின் கேட்குறோம். எது வந்து பெஸ்ட்டாக ஒரு பேட்டில் ராயல்ஸில் ஏதோ ஒரு பெஸ்ட் கேம்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா என்ன ஆகும், மேபி இன்டர்நெட்டில் அது இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் என்னென்ன கேம்ஸ்லாம் ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்கும் அந்த கேம்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு சில அவுட்புட் கொடுக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த என்ன கேமெல்லாம் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அந்த பேட்டில் ராய்னா என்ன, இது எப்படி அது புரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த கேம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் எதுவுமே கொடுக்கல. நான் ஒரு கொஷினாக கேட்குறேன். அந்த கொஷின்ஸுக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் அதை ட்ரெயின் ஆகிருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. கரெக்டாக. இந்த இடத்துல ஐம் ஜஸ்ட் இன்ட்ராக்டிங். ஓகேவா. ஐம் ஜஸ்ட் இன்ட்ராக்டிங் வித் LLMs. நான் என்ன மாதிரியான கொஷின் கேட்குறேனோ அதுக்கு தகுந்தாப்புல ஆன்சர் கொடுக்குது. இப்போ என் ஆன்சர் தப்பாக இருந்துச்சுன்னா மேபி நான் கொஷினை ட்வீக் பண்ணுவேன். கரெக்டாக. இப்போ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா Q&A மாதிரி தான் போயிட்டுருக்கு.
அதுதான் இந்த எக்ஸாக்டான டயக்ராமேவும். ஏன்னா இதில் நான் புதுசாக ஒரு மாடல் உட்காந்து க்ரியேட் பண்ணி அந்த மாடலுக்கு நானாக ஒரு அல்காரிதம் யோசிச்சு இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ண எதுவுமே பண்ணல. ஆல்ரெடி ப்ரீ ட்ரெயின்டாக நிறையா மாடல்ஸ் வந்து ரியல் டைமில் இருக்குது. ப்ரீ ட்ரெயின்ட் அண்ட் ஃபைன் டியூன்ட் மாடல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த ப்ரீ ட்ரெயின் ஃபைன் டியூன்ஸ்லாம் என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், அந்த கான்செப்ட்ஸ்லாம் என்னென்னு. பட் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது. இப்போ இந்த மாடல்ஸ் ஆல்ரெடி இருக்குன்னா ஜஸ்ட் ஐ நீட் டு கம்யூனிகேட் வித் தட் மாடல் அண்ட் கெட் த ரெஸ்பான்ஸ். இஃப் ஐ ஆஸ்க் ரிலவெண்ட் கொஷின் ஐ வில் கெட் த ரிலவெண்ட் ஆன்சர். அதுதான் இதோட கீயும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் யுவர் டேட்டா யுவர் ஏபிஐ அப்படின்னா என்னோட டேட்டா என்னோட ஏபிஐ எல்லாமே என் அப்ளிகேஷன் சைடு தான் இருக்குது. அதாவது என் அப்ளிகேஷன் வந்து ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி டேட்டா எடுக்கலாம், இல்லை ஃபைலை கனெக்ட் பண்ணி டேட்டா எடுக்கலாம், இல்லை ஃபைலை ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம். அது எல்லாமே இது என்னோட அப்ளிகேஷன் சைடு. அது என்ன ஒரு அப்ளிகேஷன் வேணால் எடுத்துக்கலாம் ரியல் டைமில். இப்போ எனக்கு தேவைன்றப்ப நான் ஜென்ஐயோட இன்ட்ராக்ட் பண்ணி ஜென்ஐகிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு முடிஞ்சு. இப்போ இந்த கணக்கில் என்ன ஆச்சுன்னா ஒரு ஏபிஐ மாதிரி இந்த ஸ்ப்ரிங் ஏஐ வந்து ஆக்ட் ஆகும். நான் என்னென்ன கொஷின் கேட்கணும்னு நினைக்கிறேனோ ஏஐட்ட, ஐ மீன் ஏஐ இந்த சென்ஸ் ஜென்ஐ மாடல்கிட்ட, நான் ஜஸ்ட் அந்த கொஷினை வந்து இந்த ஸ்ப்ரிங் ஏஐ ஏபிஎஸ் மூலமாக கேட்கலாம். அது என்ன பண்ணும், ஜென்ரேட்டிவ் ஏஐயில் போய் கனெக்ட் பண்ணி டேட்டா வாங்கிட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். நான் அந்த ரெஸ்பான்ஸை ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பலாம், இல்லை ரெஸ்பான்ஸை ப்ராசஸ் பண்ணி ஐ கேன் ஸ்டோர் இட் இன் சம்வேர், ஐ கேன் ஷோ இட் இன் சம்வேர் எல்ஸ். ஓகேவா? அதுதான் இந்த மொத்த தெய்வம். அப்படின்னா ஐ எம் நாட் கோயிங் டு பி டேக் ஹோல் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் த ஜென்ஐ திங்ஸ். ஓகேவா? ஏன் அப்ளிகேஷன் என்னோட ரெஸ்பான்சிபிள், அதோட முடிஞ்சிருச்சு. ஜென்ஐன்றது நான் ஜஸ்ட்டு ஐம் கோயிங் டு யூட்டிலைஸ் இட். இந்த இடத்துல நல்லா பார்த்துங்க, நான் புதுசாக க்ரியேட் பண்ணலை. ஐம் நாட் கோயிங் டு கிரியேட் இட் ஃப்ரம் த ஸ்க்ராச். ஐம் கோயிங் டு யூட்டிலைஸ் இட். நம்ம ரெண்டு வேமாக பண்ணலாம். ஒன்று வந்து இப்போ நீங்கள் ஏஐ இன்ஜினியராக இருக்கீங்களா, நீங்கள் வந்து ஒரு புது மாடலே ஜென்ரேட் பண்ணலாம். ChatGPT மாதிரி இப்போ எப்படி DeepSeek, Grok அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க, GENAI இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வருது. அந்த மாதிரி நீங்களே ஒரு மாடல்ஸ் க்ரியேட் பண்ணலாம். பட் அஸ் அ பேக் அண்ட் டெவலப்பர், அஸ் அ டெவலப்பர் நம்ம எப்படி யோசிக்கணும்னா, ஒரு அப்ளிகேஷன் பில்டு பண்ணணும்னா நான் ஏன் புதுசாக மாடல் க்ரியேட் பண்ணணும்? அதுக்கு பதில் ஆல்ரெடி ப்ரீ ட்ரெயின்டு மாடல் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாடல் இருக்குன்னா, ஹவு கேன் ஐ யூட்டிலைஸ் திஸ் மாடல் டு டெவலப் அன் அப்ளிகேஷன் ஆர் இன்டெகிரேட் த ஏஐ ஃபீச்சர்ஸ் இன் டு த அப்ளிகேஷன். அதுதான் நம்மளோட ஃபோக்கஸாக இருக்கணும். அதுதான் இந்த ஹோல் டயக்ராமோட இதேவும். இதை இந்த டாக்குமெண்டேஷனில் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதையும் நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைக் சாட் கம்ப்ளீஷன், எம்பெடிங், அப்புறம் டெக்ஸ்ட் டு இமேஜ், ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் வந்து லைக் ஜஸ்ட் ரீடிங் ஒன்லி யூ வில் கெட் டு நோ. எம்பெடிங்னா என்ன நம்ம பின்னாடி பார்க்கலாம். சாட் கம்ப்ளீஷன்னா நம்ம கொடுக்குற சாட்டுக்கு Q&A மாதிரி, லைக் நான் இப்போ சாட் கொடுக்குறேன்னு அதுக்கு ரெஸ்பான்ஸ் வருது, டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அவுட்புட்ஸ். இப்போ ChatGPT பார்த்தீங்கன்னா, அதாவது ChatGPT இல்லை ஒரு ChatGPT இல்லை இப்போ நீங்கள் போய் கொஸ்டின் கேட்கணும், அது ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் கொடுக்கும். இந்த அவுட்புட்டே எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வேணுன்றதே நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். அதுதான் ஸ்ட்ரக்சர் அவுட்புட்ன்றது. டூல் ஃபங்க்ஷன் காலிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் நான் சொல்லுவேன். ஏன்னா லைக் இப்போ நம்ம Q&A மட்டுமே ஒரு ப்ராப்ளம் யூஸ் கேஸ் எல்லா டைம் சால்வ் பண்ண முடியாது. கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டிக்கெட்டை புக் பண்ணணும், ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும்னா நான் வந்து என்ன கேட்குறேன், ChatGPT போய் கேன் யூ புக் த ஃப்ளைட் டிக்கெட்னு கேட்குறேன். ChatGPT எப்படி வந்து ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணணும்? ஏன்னா ChatGPT நான் கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணுது. ஸோ இட்ஸ் லைக் ஏ சாட் மாடல். அது எப்படி போய் ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணணும்? ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் மேக் மை ட்ரிப்பாகவே இருக்கட்டும். மேக் மை ட்ரிப்பில் அதுக்குன்னு சர்டன் ஏபிஎஸ் இருக்குது, அது டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன். அது எப்படி இது கனெக்ட் பண்ணணும்? அதுக்கு தான் அந்த டூல் காலிங்கிறதுலாம். டூல் காலிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸாக ஒரு ஏபிஐ இன்ட்ராக்ட் பண்ணி எப்போப்போல எல்எம்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சு அந்த ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ண முடியுதோ ட்ரிகர் பண்ணி எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணி அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறது தான் அந்த டூல் காலிங்கிறதுலாம். அப்சர்வபிலிட்டி ஆப்வியஸாக நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்தாலும் அப்சர்வபிலிட்டி இல்லாமல் இருக்காது. அப்சர்வபிலிட்டி இட்ஸ் நத்திங் பட் மானிட்டரிங். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்தாலும் ஆப்வியஸாக ஃபைனலி யூ ஹேவ்ஸ் டு கெட் இன் டு த மானிட்டரிங் செக்ஷன். பிகாஸ் நீங்கள் உங்கள் லோக்கலில் டெவலப் பண்ணுற வரைக்கும் ஃபைன், நீங்கள் டெவலப் பண்ணுற வரைக்கும் ஃபைன். ஓகே, டெவ்னா டெவ் நோடு. ஒன்ஸ் இட் கெட் இன் டு த ப்ரொடக்ஷன் ஆப்வியஸ்லி யூ வில் டெஃபினெட்லி நீட் த அப்சர்வபிலிட்டி லைக் மானிட்டரிங். வித்தவுட் மானிட்டரிங் it's pretty hard to debug and pretty hard to understand the issue, finding the issue. ஸ்ப்ரிங்கில் வந்து பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஸ்ப்ரிங்கில் ஆல்ரெடி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த மாதிரி இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறதுக்குலாம். அது மாதிரி சாட் கிளைண்ட் ஏபிஐன்றது. சாட் கிளைண்ட் ஏபிஐலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் தி ஏபிஐ. லைக் இந்த ஏபிஐ வச்சு தான் நம்ம வந்து எல்எல்எம்ஸோட கனெக்ட் பண்ணி எந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணோமோ அந்த மாடலை கனெக்ட் பண்ணி அதுக்கான நம்ம கொஷின்ஸ் கேட்டோம்னா அந்த கொஷினுக்கு ரெஸ்பாண்ட் வாங்குறது எல்லாமே இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி பண்ணலாம். அந்த அட்வைசரிஸ்னு ஒன்று இருக்குது. அட்வைசரிஸ் வந்து ஆக்சுவலாக அவங்களே வந்து இட் வில் கெட் டிப்ரிகேட்டட்னு சொல்லி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் வில் சி லைக் வெதர் வி நீட் டு கவர் திஸ் ஆர் நாட், வில் சி லேட்டர். ஓகேவா? ஆஸ் ஆஃப் நோ வி ஜஸ்ட் பாக்கெட் அட்வைசரி ஏபிஎஸ். அடுத்து RAG ரேக்ன்றதெல்லாம் வந்து இதை வந்து தனியாகவே ஒரு செக்ஷனில் பார்க்கலாம்.
இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து கெட்டிங் ஸ்டார்டர்ஸ் டு த செக்ஷன் கூட சொல்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களே ஆல்ரெடி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் எல்லா ரிலேட்டடாக தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து இதை ஃபீச்சர் யூஸ் பண்ண முடியும்னா ஆப்வியஸாக நோ ஒன் கேன் பில்ட் எனி அப்ளிகேஷன்ஸ் ரைட் எக்ஸப்ட் ஏஐ இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓரியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டிங் ஸ்டார்டர்னு சொல்லி ஏஐயில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. சாரி, நாட் திஸ் ஒன், ஹியர் ஏஐ கான்செப்ட். இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஏஐ கான்செப்ட் கீழே ஏஐ கான்செப்ட்ஸ் என்னென்னன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன கான்செப்ட்ன்றதா. இதில் நல்ல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை பாருங்க. ஜிபிடி அப்பார்ட் இஸ் தேர் ப்ரீ ட்ரெயின் நேச்சர் இஸ் இண்டிகேட்டட் பி இன் ஜிபிடி சாட் ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? அதாவது திஸ் ப்ரீ ட்ரைனிங் ஃபீச்சர் டிரான்ஸ்ஃபார்ம் ஏ இன்டு ஜென்ரல் டெவலப்பர் டூல் that does not require extensive machine learning or model training background. இதுதான் அதோட தேவம். இதில் இருக்கக்கூடிய ப்ரீ ட்ரெயின்ட் இந்த ஃபீச்சரே இது ஒரு ஜென்ரல் டெவலப்பர் டூல் மாதிரி கொண்டு வந்துருச்சு. அதாவது அந்த யார் வேணால் அந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ நோ இங்கிலீஷ், இஃப் யூ நோ ப்ராம்ப்ட், யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க் எனி திங் டு த சாட் ஜிபிடி அண்ட் இன்ட்ராக்ட் அண்ட் கெட் த ரெஸ்பான்ஸ். அதனால் தட் டஸ் நாட் ரெக்வயர்ட் எக்ஸ்டென்சிவ் மெஷின் லேர்னிங்னா நான் மெஷின் லேர்னிங் எம்எல் அல்காரிதம்ஸோ ஏதோ வச்சு எனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி மாடல் ட்ரைனிங் பேக்ரவுண்டு, எனக்கு மாடலில் எப்படி ட்ரெயின் பண்ணுறதுன்ற பேக்ரவுண்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் இதோட இன்டென்ஷனேவும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பாயிண்ட் தான் அந்த ஆக்சுவலான டயக்ராமோட ஓவரால் கான்செப்டேவும். ஓகேவா? இது தெரியலனாலும் வி கேன் ஏபிள் டு பில்ட் இட். ஓகேவா? ஏன்னா நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து ட்ரெயின் பண்ணணும்னா இப்போ சாட்ஜிபிடி இல்லைன்னா மேபி திஸ் இஸ் த கேஸ். ஓகேவா? நம்ம வந்து எம்எல்லாம் லேர்ன் பண்ணி வந்திருக்கணும். பட் சாட்ஜிபிடி, அதாவது சாட்ஜிபிடி இந்த சென்ஸ் இந்த ஜென்ரேட்டிவ் வென் இட் கம்ஸ் டு ரியல் டைம் ரைட், அதுவே ஆல்ரெடி ப்ரீ ட்ரெயின்டாக எல்லா இன்ஃபர்மேஷன் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கு. நம்ம போய் அதுக்கு தகுந்தான கொஷின்ஸ் ப்ராம்ப்ட்ஸ் லைக் ட்விக்ஸ் பண்ணி கேட்டோம்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் அது அதுக்கிட்டேருந்து வரப்போது நம்ம வி ஆர் கோயிங் டு கன்சியூம் இட். ஓகேவா? அதுதான் இதோட ஆக்சுவல் மீனிங்கும். இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் லைக் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். ஹவு டு பில்ட் த அப்ளிகேஷன். நிறைய யூஸ் கேஸ்லாம் நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நிறைய கான்செப்ட்ஸ் பார்க்கணும். ஏன்னா ஒரு சில கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் வி கேன் ஏபிள் டு லைக் ப்ராக்ரஸ் இந்த ஸ்ப்ரிங் ஏஐ. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஐ வில் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே டியூன். பை பை.